அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வெள்ளி அல்ல பொன்னும் அல்ல, விலையாக சிலுவையில் நீர் கொடுத்தீர். வெள்ளி அல்ல பொன்னும் அல்ல, விலையாக சிலுவையில் நீர் கொடுத்தீர். விலையேறிய இரத்தம் எனக்காய்ந்து சொந்தமாக என்னைக் கொண்டீர். சொந்தமாக என்னைக் கொண்டீர். ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும். ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா பாவ அழுக்கையும் கழுவுமே. ரத்தம் இயேசு ரத்தம் எல்லா அவயவம் யாவையும் சுத்தம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஏசாயா 44 அதிகாரம் 22 வசனம். உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். இந்த ஏசாயா 44 அதிகாரம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து வந்த பிறகு எழுதப்பட்டது. ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புல இருந்தாங்கன்னா, அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்ததுனால, விக்கிரக ஆராதனை செய்ததுனால சிறையிருப்புல இருக்காங்க. விக்கிரக ஆராதனைன்னு சொல்லும்பொழுது, மனுஷன் காட்டுல இருந்து ஒரு மரத்தை வெட்டி எடுத்துட்டு வரான். அவன் ஒன்னும் அந்த மரத்தை வளர்க்கல, தானா வளர்ந்து ஆண்டவர் மழை தந்து போஷிக்கிறார். இப்ப அந்த மரத்தை அவன் கொண்டு வந்து தனக்குன்னு உணவு சமைச்சு தன்னுடைய பசியை ஆற்றிக்கிறான். குளிர் காய்ந்து தன்னுடைய குளிரை போக்கிக்கிறான். தன்னுடைய அடிப்படை தேவைகளை எல்லாம் சந்திச்சுக்கிறான். அதே மரத்தை வெட்டி அவன் ஒரு சிலையை செய்து, நீதான் என்னை பெற்ற தாய் தந்தைன்னு சொல்லி அதை வழிபடுறான். இப்போ நாம தானே இதை வெட்டி கொண்டு வந்தோம்னு சொல்லி ஒரு அடிப்படை அறிவு கூட அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விக்கிரக ஆராதனை ஆண்டவருக்கு விரோதமாக சொல்லப்பட்ட பாவங்கள்ல முதலாவது பெரிய பாவமா கருதப்படுது. ஆண்டவர் 10 கற்பனைகள் தந்த பொழுது முதலாவது கற்பனையில, என்னை தவிர உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு சிந்தையோடு முழு பலத்தோடு என்னிலே அன்பு கூறுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த விக்கிரக ஆராதனை என்னும் பாவத்துல வாழ்ந்த இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பாபிலோனிய சிறையிருப்புல இருந்து இவங்களை மீட்டு கொண்டு வரார். மீட்கப்பட்ட ஜனங்களை பார்த்துதான் இந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ இந்த ஜனங்கள் சிறையிருப்புல இருக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு இருக்காங்க. இப்போ ஆண்டவர் அவர்களை விடுவித்த பிறகு, இப்ப விடுவிக்கப்பட்ட உடனே அவங்களுக்கு ஆண்டவர் இடத்துல முழுமையா திரும்பறதுக்கு மனசு இல்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய கடந்த கால நாட்கள்ல சிறையிருப்பை போன்ற ஒரு அனுபவத்துல வாழ்ந்திருக்கலாம். ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் உங்களை விடுவித்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு விடுதலை ஆயிட்ட உடனே ஆண்டவரை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்றீங்களா? ஆண்டவர் நமக்காக மரித்த நாளை நினைவு கூறுகிற இந்த புனித வெள்ளி அன்று ஆண்டவர் மறுபடியுமாக உங்களோடு கூட பேசுகிறார். நான் உன் பாவத்தை மன்னித்தேன், உன்னுடைய அக்கிரமத்தை நான் உன்னை விட்டு அகற்றி விட்டேன், நீ என்னிடத்துல திரும்பு. தொடர்ந்து ஏசாயா எப்படி இந்த மீட்பு உண்டாக போகிறது என்பதை குறித்து 53 அதிகாரத்துல தீர்க்க தரிசனமா எழுதுறாரு. அவர் பாடு அனுபவித்தார், நம்முடைய முகங்களை நாம் திருப்பி கொண்டோம், நாம் வழி தப்பி நடந்தோம், ஆனா நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் பிதாவாகிய தேவன் அவர் மேலே விழப்பண்ணினார். அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார்னு சொல்லி எழுதுறாரு. ஏசாயா இயேசு கிறிஸ்துக்கு 700 வருஷங்களுக்கு முன்னதாக வாழ்ந்தவர். அவர் எப்படி பாடுபடுவார் என்பதை எழுதியிருக்கிறார். லூக்கா இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழ்ந்தவர், எப்படி அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார் என்பதை தன்னுடைய சுவிசேஷத்துல எழுதுறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல மனம் குமுறி இரத்த வேர்வை சிந்தினார்னு சொல்லி எழுதுறார். அவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னதாகவே பஸ்காவை ஆசரிக்கும் பொழுது, நான் பாடுபடுவதற்கு முன்னதாக இந்த பஸ்காவை உங்களோடு ஆசரிக்கிறதுக்கு மிகுந்த ஆசையா இருந்தேன் சொல்லி சொல்றார்.
அவர் அப்பத்தை பிட்டு முதலாவது துணிக்கையை தோய்த்து யூதாஸ்க்கு கொடுத்துட்டு நீ செய்வதை விரைவாக செய்ன்னு சொல்லி சொல்றாரு. கடைசி நேரத்துல கூட அவன் மனம் மாறிடுவானான்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா அந்த யூதாசனுடைய மனசு உடையவே இல்லை. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் மிகுந்த வியாகுலப்பட தொடங்கினார்னு சொல்லி வசனம் சொல்லுது. கெத்செமனே தோட்டத்துக்கு வந்த உடனே அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுது. ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுதுன்னு சொல்லி ஜெபிக்கிறார். அவருக்கு தெய்வமாக தன்னுடைய வாழ்க்கையின் திட்டம் நிறைவேறணும்னு ஒரு ஆசை. அதே நேரத்துல ஒரு மனிதனாக எல்லா பாவங்களும் தன் மேல சுமத்தப்படுது. தன் கூட இருந்தவன் தனக்கு துரோகியா மாறிட்டான்னு சொல்லி அவருக்கு மிகுந்த துக்கம், ஆத்தும வியாகுலம், மரணத்துக்கு ஏதுவான துக்கம்லாம் சீஷர்கள் பல வார்த்தைங்க சொல்றாங்க. அதனாலதான் அவர் ரத்த வேர்வை சிந்தினார்னு சொல்லி சொல்லப்படுது. மருத்துவ ரீதியாக யார் ஒருத்தவங்களுக்கு தன்னுடைய மரணம் கன்ஃபார்மா தெரிஞ்சிடுச்சோ அவங்களுக்கு தான் ரத்த வேர்வை வரும்னு சொல்லி சொல்லப்படுது. இப்ப ராணுவத்துல போருக்கு போறவங்களுக்கு கட்டாயமா நம்ம இந்த போர்ல மறிச்சிருவோம் அப்படின்னு தெரியறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ரத்த வேர்வை வேர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஆண்டவருக்கு தன்னுடைய மரணத்தை குறித்து ஒரு திட்டமா தெரிஞ்சிட்டதுனால அவர் ரத்த வேர்வை சிந்தினார். இன்றைக்கே நம்ம சாயந்தர நேரத்துல ஒரு தோட்டத்துக்கு போனோம்னா மரம் செடி கொடிகள்லாம் இருக்கிறதுனால ஒரு கூலான கிளைமேட் தான் இருக்கும். 2000 வருஷத்துக்கு முன்னதாக எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லை. அப்போ நல்ல ஒரு கூலான கிளைமேட் தான் இருந்திருக்கும். ஏசு கிறிஸ்து ராத்திரி நேரத்துல கைது செய்யப்பட்டார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த சாயங்கால நேரத்துல அவர் தன்னுடைய இருதயத்தினுடைய வியாகுலத்தினால எதிர்காலத்தை குறித்த ஒரு மரண பயம், தன்னோடு கூட இருந்தவன் தனக்கு துரோகம் செய்யறான்ற ஒரு துக்கம், சந்தோஷம், பல இமோஷன்ஸ் அவரை நெருக்குனதுனால அவர் ரத்த வேர்வை சிந்தினார்னு சொல்லி பாக்குறோம். அதற்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டு தன்னுடைய சொந்த ஜனங்களால காட்டி கொடுக்கப்படுகிறார். அவருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வர வரைக்கும் மாத்தி மாத்தி போய் சொல்றாங்க. எவ்வளவு நிந்தனைகள், அவமானங்கள், தூஷணங்கள். அவரை கன்னத்துல அறையிறாங்க, முகத்துல காரி துப்புறாங்க. அவருடைய வஸ்திரங்களை எல்லாம் உரிந்து சிவப்பான ஒரு மேலங்கியை தரிப்பித்து அவரை அவமானப்படுத்துறாங்க. அவரை காலால எட்டி உதைச்சாங்க. ஒரு பாய்சனஸ் ட்ரீல ஒரு முள்முடியை செய்து அவருடைய சிரசில சூட்டினார்கள். சாட்டையினால் அடித்தாங்க. மரண தண்டனை விதிக்கப்பட்டவங்களுக்கு நியமிக்கப்பட்டிருந்த கொடிய அடிகள் அடிக்கப்பட்டார். அவருடைய மாம்சமெல்லாம் கிழிக்கப்பட்டது. அவருடைய ரத்தமெல்லாம் சிந்தினது. அவருடைய கரங்களிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டு அவர் ரத்த வெள்ளத்துல தொங்கி துடித்து இரத்த சாட்சியாக மரித்து நமக்காக ஒரு விலையேற பெற்ற ரட்சிப்பை ஏற்படுத்தினார். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே ஏதெனிலே தடை செய்யப்பட்ட நித்திய ஜீவனை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு புதிய மார்க்கத்தை ஏற்படுத்தினார். இப்போ இன்றைக்கு அந்த நித்திய ஜீவனை நம்முடைய வாழ்க்கையில எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பில நம்ம தொடர்ந்து நிலைத்திருக்கும் பொழுது நம்ம பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் அன்றைக்கு சிந்தின ரத்தத்தினாலே நாம் இன்றைக்கு நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. ஒரு நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து 3 காரியங்களை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு யூ ஆர் brought at price. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். முதலாவதாக ஆனர் த லார்ட் வித் யுவர் பாடி. உங்கள் சரீரத்தினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். யூத கலாச்சாரத்தின்படி ஒரு அடிமையை அவங்க வாங்கணும்னா விலை கொடுத்துதான் அடிமையை வாங்கணும். அந்த அடிமை ஒரு 7 வருஷமாவது அந்த எஜமானுடைய வீட்டுல தங்கி இருந்து அந்த எஜமான் சொல்ற வேலைங்களை எல்லாம் செய்யணும். அது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்துக்கு அடிமையா இருந்த நம்மை தன்னுடைய ரத்தத்தை கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறாருன்னு சொல்லி பவுல் எழுதுறார். அதனாலதான் தேவனுடையவைகள் ஆகிய உங்களுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள்னு சொல்லி பவுல் சொல்றார். பழைய ஏற்பாட்டிலேயே ஆண்டவரை தன்னுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் மகிமைப்படுத்தின மனிதர்களை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தானியேல் புஸ்தகத்துல ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாள்ல இவங்க எருசலேம்ல இருந்து அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்படுறாங்க. அப்போ அந்த பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய பொற்சிலையை செய்து இதுதான் தெய்வம், இதை எல்லாரும் வணங்குங்கன்னு சொல்லி கட்டளையிடுறான். அந்த நாட்டுல வாழ்ற குடிமக்கள், அந்த நாட்டுக்கு அடிமையா வந்தவங்க எல்லாருமே அந்த சிலையை வணங்குறாங்க. ஆனா இவங்க 3 பேரும் நாங்க உருவ வழிபாடு செய்யாதவர்கள், நாங்க யெகோவா தேவனை ஆராதிக்கிறவங்க, அதனால இந்த சிலையை வணங்க மாட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. இது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட உடனே அந்த ராஜா சொல்றான், நான் உங்களுக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். நீங்க அந்த சிலையை வணங்குனா உங்களை விட்டுருவேன், இல்லைன்னா நீங்க அக்கினி சூளையிலே போடப்படுவீர்கள்னு சொல்லி சொல்றான். அப்ப அவங்க ஒரு பதில் சொல்றாங்க,
நாங்க ஆராதிக்கிற ஆண்டவர் எங்களை இந்த அக்கினியிலிருந்து விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை அவரை விடுவிக்காம போனாலும் நாங்க இந்த சிலையை ஆராதிக்க மாட்டோம்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க 3 பேரும் கட்டப்பட்டவர்களாக அக்கினியிலே போடப்படுகிறார்கள். தொடர்ந்து அந்த ராஜா சொல்றான், நம்ம 3 பேரை தானே கட்டப்பட்டவர்களா அக்கினியில போடுறோம். ஆனா 4 பேர் விடுதலையோடு அக்கினியில உலாவுறாங்களே, 4ஆம் மனிதனுடைய சாயல் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்குன்னு சொல்றான். ஆண்டவர் அந்த அக்கினிக்கு மத்தியிலே அவர்களோடு கூட வந்து உலாவினார்னு சொல்லி பார்க்கிறோம். அதற்கு பிறகு அவர்கள் அந்த அக்கினியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அந்த அக்கினி அவங்கள சேதப்படுத்தல. அக்கினியுடைய மனம் கூட அவங்க மேல வீசலன்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு ராஜா ஒரு கட்டளை போடுறான். இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வணங்குகிற தெய்வம் தான் தெய்வம். அக்கினியிலிருந்து இந்த மாதிரி விடுவிக்கிற தேவன் ஒருத்தருமே இல்ல. அதனால யாராவது அவரை வணங்கலைன்னா அவர்கள் துண்டித்து போடப்படுவார்கள். அவங்களுடைய வீடு எருக்களமாக்கப்படும் சொல்றான். அதற்கு பிறகு அவர்கள் 3 பேரையும் அந்த தேசத்திலேயே ஒரு மேலான அதிகாரத்திலே உயர்த்தினான்னு வசனம் சொல்லுது. இதே போல பல உதாரணங்களை நம்ம வேதத்துல இருந்து சொல்லிட்டே போலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அவர் சிலுவையை சந்திக்கும்படியா வரார். அவருடைய நோக்கமே மனிதனை பாவத்திலிருந்து மீட்கணும். நம்ம அதுக்காக சிலுவையை சந்திக்கணும்னு. அவருடைய குடும்பத்தார், அவர் தெரிந்து கொண்ட சீஷர்கள், பிசாசு எல்லாரும் அவருக்கு விரோதமா இருக்காங்க. ஆனா அதற்கு மத்தியில ஆண்டவர் தன்னுடைய சரீரத்தை தாழ்த்தி அர்ப்பணித்தார். கெத்செமனே தோட்டத்துல அவர் கைது செய்யப்படும் பொழுது அந்த பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனுடைய காதை பேதுரு வெட்டிடுறாரு. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். கைது செய்ய போனவங்களே அவரை பார்த்து பயப்படுறாங்க. அதனாலதான் பேதுரு தன்னுடைய நிருபத்துல எழுதுறார். அவர் பாடுபடும் பொழுது அவரை பாடுபடுத்தினவங்கள அவர் பயமுறுத்தல. தனக்கு நியாயமாய் தீர்ப்பு செய்கிற பிதாவாகிய தேவனுக்கு அவர் தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தார்னு எழுதுறார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்குள்ளே அவ்வளவு வல்லமை நிறைந்தவராய் இருந்தாலும் தன்னை தாழ்த்தி தன்னுடைய சரீரத்தை அர்ப்பணித்ததுனால அவர் மேலான நாமம் பெற்றார்னு பவுல் எழுதுறாரு. வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் அவருடைய நாமத்திலே முடங்கும்படியாக இன்றைக்கு பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார்னு பார்க்கிறோம். இன்றைக்கு இயேசு என்னும் நாமத்தினாலதான் இதுவரைக்கும் இந்த பூமியில பிறந்தவங்க, இனிமேல் பிறக்க போறவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ரட்சிப்பு. அந்த அளவுக்கு அவர் உயர்த்தப்பட்டார்னு பார்க்கிறோம். அப்போ யாரெல்லாம் தன்னுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்களோ அவர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையிலே உயர்ந்த ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டார்கள். அது போல இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில உங்களுடைய சரீரம் ஒரு பக்கம், உங்களுடைய ஆவி ஒரு பக்கம்னு நீங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்களா? ஒரு நாள்ல உங்களுடைய சரீரத்தை நீர் வருத்தி, நீர் எனக்காக ரத்தம் சிந்தி நீர் ஏற்படுத்தின ரட்சிப்பை நான் உதாசீனப்படுத்த மாட்டேன், நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், நீர் உங்களுடைய சரீரத்தை எனக்காக தந்தது போல நான் என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன்னு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய பலவீனங்களை நீக்கி நீங்கள் அவரை மகிமைப்படுத்தும்படியான கிருபையை ஆண்டவர் தந்தருளுவார். இரண்டாவதாக, abide in your call by the Spirit. ஆவியினாலே உங்கள் அழைப்பிலே நிலைத்திருங்கள். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். இந்த 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் முழுவதுமாகவே அப்போஸ்தலனாகிய பவுல் கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற பிரச்சனையை குறித்து பேசுறாரு. விசுவாசியா இருக்கிற ஒருத்தவங்க அவிசுவாசியா இருக்கிற பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்யாதீங்க. ஏன்னா திருமணத்துக்கு பிறகு நீங்க அவங்கள ரட்சிப்பீங்களோ இல்லையோ உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க ரட்சிக்கப்பட்டாங்கன்னா பரவாயில்ல, இல்ல நீங்களும் அவங்கள போல அவிசுவாசியா மாறினீங்கன்னா உங்களுடைய நித்திய ஜீவனை நீங்க இழந்துருவீங்களே, அது எவ்வளவு பரிதாபமா இருக்கும். அதனால அவிசுவாசிய திருமணம் செய்யாதீங்கன்னு பவுல் சொல்றாரு. விருத்த சேதனம் உள்ளவர்களாய் நீங்க அழைக்கப்பட்டிருந்தா அதுலயே நீங்க நிலைச்சிருங்க. நீங்க விருத்த சேதனம் இல்லாம வாழறதுக்கு வகை தேடாதீங்க. விருத்த சேதனம் இல்லாதவர்களா நீங்க அழைக்கப்பட்டிருந்தீங்கன்னா விருத்த சேதனம் பெற்றுக்கொள்ள வகை தேடாதீங்க. உங்களை ஆண்டவர் எந்த அழைப்பிலே அழைத்திருக்கிறாரோ அதிலே நிலைத்திருங்கள்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துக்கு பிறகு புறஜாதிகள் ஆண்டவரை அறியாதவங்க கூட இன்னைக்கு அவரை விசுவாசிக்கிறாங்க. மோசே நியமத்தின்படி அவங்கள விருத்த சேதனம் பண்ணணும்னு கட்டாயப்படுத்துறாங்க. இந்த உலகத்தினுடைய வழக்கங்கள் தேவையில்லை. ஆண்டவர் உங்களை எந்த அழைப்பிலே அழைத்திருக்கிறாரோ அதுல நிலைத்திருங்க, நீங்க மனுஷருக்கு அடிமையாகாதிருங்கள்னு பவுல் சொல்றாரு. இன்றைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதனால அடிமைத்தனம் வருதுன்னா, ஆண்டவர் சொன்னதை யோவான் 8ஆம் அதிகாரத்துல பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்னு எழுதுறாரு. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லும் பொழுது இச்சை பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தவங்களுக்குள்ள பாவம் வர்றதற்கு அடிப்படை என்ன? இச்சை தான். இது தவறுன்னு தெரிஞ்சாலும் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் இதை செய்வேன் அப்படின்னு தன்னுடைய சுய விருப்பத்துக்கு இடம் கொடுத்து நடக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே பாவம் பிரவேசிக்கிறதுன்னு வசனம் சொல்றதை பாக்குறோம். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலும்
ரோமர் 6ஆம் அதிகாரத்துல எழுதுகிறார். நீங்கள் எதற்கு கீழ்ப்படிய உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கு நீங்க அடிமையா இருக்கிறீர்கள்னு சொல்லி அறியீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இப்போ இன்னைக்கு நீங்களா விரும்பி எதுக்கு உங்களை விட்டு கொடுக்குறீங்களோ அதுக்கு நீங்க அடிமையா இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி எழுதுறாரு. இப்ப சாதாரணமா ஒருத்தவங்களுக்கு ஒரு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்குன்னு சொன்னா முதல்ல அந்த இச்சை அவங்க விரும்பி செய்கிற காரியம் தொடர்ந்து அவங்க அதிலேயே நிலைச்சிருக்கும் பொழுது அது அவங்களுக்கு பாவமாக மாறுதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. இதே மாதிரிதான் எல்லா பாவங்களும் ஒரு நாள்ல அவங்க விரும்பி செய்ய ஆரம்பித்தது என்னால இந்த பாவத்தை நிறுத்த முடியலன்னு சொல்லி அதுக்காக மருந்து சாப்பிடுறாங்க. அந்த கெட்ட பழக்கத்துக்கு அவங்க அடிக்ட் ஆயிடுறாங்க. அதுதான் இங்க பவுல் எழுதுறார். விரும்பி ஒரு காரியத்தை செய்யறதுதான் கடைசியில அவங்களுக்கு அது அடிமைத்தனமா மாறுது. அதனால ஒரு நாள்ல நீங்க உங்களுடைய சரீரத்தினுடைய அவயங்களை பாவம் செய்யும்படியா உங்களுடைய இச்சைக்கு விட்டு கொடுத்தீங்க. இன்னைக்கு நினைச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே வெட்கமா இருக்கு இல்லையா? அதனால இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தினுடைய அவயங்களை நீதி செய்யும்படியா நீங்க ஒப்பு கொடுங்க. அதனால இன்றைக்கே உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா பரிசுத்தமாகுதல் கிடைக்கும். நீங்க அதிலேயே தொடர்ந்து நிலைத்திருக்கும் பொழுது முடிவிலே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வீர்கள்னு சொல்லி சொல்றார். அடிமைத்தனத்திலிருந்து நம்ம எப்ப விடுதலை ஆகுறோம், நாம் மனப்பூர்வமாய் நம்ம கீழ்ப்படியும் பொழுது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகுறோம். இது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரத்தினுடைய 8, 9 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நான் என் பிதாவினுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கைக்கொண்டால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் சொல்லி சொல்றார். கை கொள்ளுதல் தான் கீழ்ப்படிதல். அப்போ எதனால இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார்? தன்னுடைய பிதாவிலே அவர் அன்பு கூர்ந்ததுனால அவருக்கு கீழ்ப்படிந்தார். அவருக்கு கீழ்ப்படிந்ததுனால மனுஷருக்கு அடிமையாகாம தன்னுடைய அழைப்பிலே அவர் நிலைத்திருந்தார். அததான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதுறார். ஒரு வீட்டுல ஒரு அடிமை ஒரு சுயாதீனன் 2 பேரும் இருக்காங்க. அந்த சுயாதீனன் சிறு பிள்ளையா இருக்கான். அப்போ அடிமைக்கும் சுயாதீனனுக்கும் வித்தியாசமே இல்லை. அந்த எஜமான் எப்படி அடிமைக்கு கட்டளையிடுறானோ நீ இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்றானோ அதே போலதான் தன்னுடைய பிள்ளைக்கும் அவன் கட்டளையிடுவான். அந்த சுயாதீனன் வளர்ந்த பிறகு தன்னுடைய தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாம் கையாளுகிறவனாக மாறுகிறான். அப்போ அந்த அடிமைக்கும் சுயாதீனனுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியுது. அது போல இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளா இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. அவங்க எப்படி பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்காங்களோ அதே போலதான் நாமும் இன்றைக்கு வாழ்கிறோம். ஆனா என்றைக்கு நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே தேறினவர்களாக நம்ம மாறுகிறோமோ அன்றைக்கு அவரை போல நம்ம எல்லா காரியங்களையும் ஆளுகை செய்கிறவர்களாக அடிமைத்தனத்தை மேற்கொள்ளுகிறவர்களாக நாம் மாறுகிறோம்னு சொல்லி பவுல் எழுதுறார். அததான் தொடர்ந்து அந்த கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுறார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாயிராதுன்னு சொல்லி சொல்றார். இப்படிப்பட்ட நான் ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவருக்காக வாழ்வன்னு சொல்லி தீர்மானித்து தான் விரும்பி ஒரு காரியத்தை செய்ததுனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலனாகிய பவுலும் மனுஷருக்கு அடிமையாகாம தன்னுடைய அழைப்பிலே நிலைத்திருந்தார்கள்னு சொல்லி பாக்குறோம். அது போல இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய மாம்சம் இச்சித்தபடி குடும்பத்துல உள்ள மனிதர்களுக்காக நண்பர்களுக்காக நீங்க பாவ பழக்கத்துக்கு அடிமையா வாழ்ந்தீங்களா? ஒரு நாள்ல நீர் பிதாவிலே அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை நீங்க கை கொண்டு வாழ்ந்தது போல மனுஷருக்கு அடிமையாகாம நீர் எனக்கு தந்த அழைப்பிலே நான் நிலைத்திருக்க விரும்புகிறேன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி நீங்கள் அடிமைத்தனத்துக்குரிய காரியங்களை எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியான கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு தந்தருளுவார். 3ஆவதாக adore one another with pure heart. சுத்த இருதயத்தினாலே ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு திரும்பவும் நம்ம எப்படி மீட்கப்பட்டோம் என்பதை குறித்து எழுதுறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாக காளை வெள்ளாட்டுக்கடான்னு சொல்லி பலி மிருகங்கள் பாவ நிவர்த்திக்காக செலுத்தப்பட்டது. இன்னைக்கும் பலர் தன்னுடைய பாவத்துக்காக மிருகங்களை பலி செலுத்துறத பாக்குறோம். நீங்க மிருகங்கள் பறவைகள் அழிந்து போகிற பொருட்களால இல்ல, குற்றமில்லாதவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏன் ஆண்டவர் உங்களை மீட்டார்? அவர் சுத்த இருதயத்தோடு உங்களிலே அன்பு கூர்ந்ததுனால உங்களை அவர் பாவத்திலிருந்து மீட்டார். அதே போல நீங்களும் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள்னு சொல்லி பேதுரு எழுதுறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கிற கடைசி நாட்களுக்குள்ளாக
ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி அன்பு தணிந்து போயிருக்கிற கடைசி நாட்களுக்குள்ள நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம். குடும்பத்துக்குள்ள, சபைக்குள்ள அன்பு இல்ல, பரிசுத்தம் இல்ல. கிறிஸ்தவ குடும்பம் சொல்றவங்களுக்குள்ளேயே கிறிஸ்துவனுடைய சுவாபங்கள் இல்ல. பிசாசு கூட தன்னை பின்பற்றுகிறவர்களை அது அன்பு செய்து, யார் அதை நேசிச்சு பின்பற்றாங்களோ அவங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திச்சு வழி நடத்துது. ஆனா அந்த அன்புக்கு பின்னாடி ஒரு வஞ்சனை இருக்கு. ஒரு நாள்ல ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருந்த தூதன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம நடந்ததுனால இன்னைக்கு இருள்ல தள்ளப்பட்டிருக்கு. இப்போ இந்த நரகம் எவ்வளவு வேதனை உள்ளது, இது நித்தியமான அழிவு, இதுல இருந்து நமக்கு விடுதலையே இல்லைன்னு சொல்லி அதுக்கு தெரியாதா? தெரியும். ஆனா அதுக்கு தெரிஞ்சும் தனக்குன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை அது ஆயத்தப்படுத்துது. அதனாலதான் பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி அலைந்து திரிகிறான்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ பிசாசும் ஜனங்களை நேசிக்குது. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பழி வாங்கும் எண்ணம் இருக்கு. ஆனா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்டதில்ல. அது கலங்கமில்லாத அன்பு, குற்றமில்லாத அன்பு, தியாகமான அன்பு. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல, அன்பு பொறாமைப்படாது, இருமாப்பாயிராது, தன்னை புகழாது, அது அயோக்கியத்துல சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும் சொல்லி பல காரியங்கள் எழுதுறார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே போல அவருடைய அன்பும் மாறாதது. ரத்த வேர்வை வேர்த்து நிக்கிறார். அப்ப கூட சிநேகிதனே என்னத்துக்காக வந்திருக்க, முத்தத்தினாலயா காட்டி கொடுக்கிறேன்னு சொல்லி கேட்கிறார். ஆண்டவர் எப்படி ஆரம்பத்துல சீஷர்கள் மீது அன்பு கூர்ந்தாரோ அதே போல முடிவு பரியந்தம் அவர் அன்பு கூர்ந்தார்னு சொல்லி எழுதுறாரு. அததான் இன்னைக்கு சிலுவை குறிக்கிறது. வானத்துக்கும் பூமிக்கும் நேராக நிறுத்தப்பட்டிருக்கிற சட்டம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில இருந்த பிரிவினை அகற்றுவதை குறிக்கிறது. அந்த குறுக்கு சட்டம் மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையில இருக்கிற பிரிவினையை ஆண்டவர் அகற்றினதை குறிக்கிறது. அதுதான் ஆண்டவர் தந்த கற்பனை. முதலாவது நம்ம ஆண்டவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். அதே அன்பை நாம் சந்திக்கிற மனிதர்களிடத்திலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் இன்னைக்கு வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஆண்டவரை அறியாதவர்கள், பிற மதத்தவர்கள் கூட இன்னைக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யறாங்க. தன்னுடைய காரியங்களை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்றாங்க. இப்போ ஆண்டவரை ஆராதிக்காதவர்களுக்கும் நமக்கும் இன்னைக்கு என்ன வித்தியாசம்? இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நிபந்தனை இல்லாத உண்மையான அன்பை வெளிப்படுத்தும்படியாய் நாம் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாருமே மனுஷர்கள் தான், எல்லாருமே குறை உள்ளவர்கள் தான். நம்ம இன்னைக்கு ஆண்டவரிடத்துல நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவரை பின்பற்றும்படியான அந்த பலனை தந்து ஆண்டவர் நம்மை நடத்துவார். இப்போ இந்த 3 குறிப்பிலுமே சொல்லப்பட்ட மனிதர்கள் ஆண்டவரை நேசித்ததுனால அவரை மகிமைப்படுத்தினார்கள்னு சொல்லி பார்க்கிறோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, என்னை தவிர வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், என்னிலே அன்பு கூறுங்கள் என்ற வார்த்தையை அவர்கள் கை கொண்டதுனால தன்னுடைய சரீரத்தினாலே அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலனாகிய பவுலும் ஆண்டவரிலே அன்பு கூர்ந்ததுனால மனுஷருக்கு அடிமையாகாமல் தன்னுடைய அழைப்பிலே அவர்கள் நிலைத்திருந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல சுத்த இருதயத்தோட மற்றவர்களை நேசிக்கிறவராக அவர் மாறினதுனால அவர் இந்த காரியத்தை எழுதுறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட 3 காரியங்களை பேசியிருக்கிறார். யூ ஆர் brought at price. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். முதலாவதாக யூ ஆர் brought at price. So honor the Lord with your body. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். அதனால உங்களுடைய சரீரத்தினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இரண்டாவதாக யூ ஆர் brought at price. So abide in your call by the Spirit. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். அதனால உங்களுடைய ஆவியினாலே ஆண்டவரிலே நிலைத்திருங்கள். மூன்றாவதாக யூ ஆர் brought at price. So adore one another with pure heart. நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள். அதனால சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். ஒரு நாளிலே நீர் எப்படி உங்களுடைய சரீரத்தை தந்து என்னிலே நீர் அன்பு கூர்ந்தீரோ அது போல என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நம்ம இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய அன்பினாலே நம்மை அபிஷேகித்து நடத்துவார். நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே, அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. கல்வாரியின் நன்மீனையே கண்டு விரைந்தோடி வந்தேன், கல்வாரியின்
அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியேயாதல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்திடும் ஜெயம் பெற்று மாமீசம் சாக தேவாருள் செய்திடும் கல்வாரியின் நன்மீனையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன் கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேளை அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. பரிசுத்த பிதாவே, இந்த திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமாய் இந்த சமூகத்துக்கு வருகிறோம். இம்மட்டுமாய் உடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஒரு நாளிலே உமக்கு பிரியமாயிருந்த ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்காக சிலுவையிலே பலியாக்கினதற்காக, நீர் ஏற்படுத்தின ரட்சிப்புக்காக எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி ஒரு நாளிலே ஆண்டவர் என்னை தன்னுடைய ரத்தத்தை கிரயமாக செலுத்தி மீட்டிருக்கிறார். அதற்கேற்ற வாழ்க்கை நான் வாழ வேண்டும் என்ற உணர்வை இந்த நாள்ல என் தகப்பன் நீங்க ஒவ்வொருவருக்குள்ள நீங்க உருவாக்குங்க. அன்றைக்கு அந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தேசத்துல ஒரு எதிர்மறையான சூழ்நிலையில தன்னுடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் உம்மை மகிமைப்படுத்தினதுனால ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல ஆவியினாலும் சரீரத்தினாலும் உண்மை மகிமைப்படுத்துகிறவர்களா இந்த நாள்ல ஒவ்வொருவரையும் என் தகப்பன் நீங்க மாற பண்ணுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உம்மிலே அன்பு கூர்ந்ததுனால, உம்முடைய கற்பனைகளை கை கொண்டதுனால, மனுஷருக்கு அடிமையாகாமல் தன்னுடைய அழைப்பிலே அவர் நிலைத்திருந்தது போல என்னை உண்டாக்கின ஆண்டவர் எனக்காக ஜீவன் தந்தவர், எனக்காக ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பிலே நான் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஒரு உறுதியான தீர்மானம் எடுக்கவும், தன்னுடைய அழைப்பை காத்துக்கொள்ளவும் இந்த நாள்ல நீங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முடிவு வரியந்த எங்களிலே அன்பு கூர்ந்தது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு அன்பின் ஆவியை இந்த நாள்ல என் தகப்பன் நீங்க கட்டளையிடுங்க. நீர் ஒரு நாளிலே என்னை நேசித்த அதே அன்போடு நான் மற்றவர்களை நேசிக்க வேண்டும், உண்மை இந்த சமூகத்துல நான் வாழ்கிற குடும்பத்துல பிரதிபலிக்க வேண்டும் என்ற உணர்வை உருவாக்குங்க. அந்த அன்பின் அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்குள்ளும் என் தகப்பன் நீங்க கட்டளையிடுங்க. குடும்பத்திலே, சபையிலே, சமூகத்திலே சாட்சியாய் நிறுத்தி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். ஆண்டவர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you and God be with you.